தொகுதி மாறி அனுப்பப்பட்ட தபால் வாக்கை மீட்டு மறு எண்ணிக்கை கோரி திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். பெரிய கருப்பன் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். சிவகங்கை திருப்பத்தூர் தொகுதிக்கு பதிவான தபால் வாக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு அனுப்பப்பட்டதால் அந்த வாக்கை மீட்டு மறு எண்ணிக்கை நடத்த கோரி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பெரிய கருப்பன் கடந்த மே மாதம் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தாவேகா எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு உள்ளிட்ட வாக்களிக்கும் நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. மேலும் சிவகங்கை திருப்பத்தூர் மாவட்டத்தின் வழக்கு தொடர்பாக தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள், தபால் வாக்குகள், நிராகரிக்கப்பட்ட தபால் வாக்குகள் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் பெற்று பாதுகாக்க வேண்டும் எனவும், திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் தொகுதிக்கு அது வந்ததாக கூறப்படும் தபால் வாக்கை பிரிக்காமல் சீல் வைத்து பாதுகாக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தும் உத்தரவிட்டிருந்தது. சீனிவாச சேதுபதி வெற்றியை எதிர்த்து பெரிய கருப்பன் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்துவதை அடுத்து உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தொகுதி மாறி அனுப்பப்பட்ட தபால் வாக்கை மீட்டு மறு எண்ணிக்கை கோரி கடந்த மே மாதம் தாக்கல் செய்த வழக்கை தான் திரும்ப பெற பெரிய கருப்பன் தரப்பில் அனுமதியானது கோரப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு வழக்கை திரும்ப பெற அனுமதித்ததோடு மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டிருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.